जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन प्रजनरञ्जन यशोदनन्दन प्रजनरञ्जन यमुनदीरा वनचारि यमुनदीरा वनचारि जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे जय राधा गोपीनाथ राधे जय राधा श्याम सुंदर राधे जय राधा गिरिधारी राधे जय जय प्रभुपाद जय श्रीला प्रभुपाद जय जय गुरुदेव जय श्रीला गुरुदेव अनंत कोटि वैष्णव की जय प्रभुपाद की जय गुरु महाराज की जय निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्ण माताजी हरे कृष्ण हरे कृष्ण எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா हरे कृष्ण माताजी माताजी पिताजी हरे कृष्ण ஒரு நிமிஷம் ஸ்லோகா ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் हरे कृष्ण माताजी ஹரே கிருஷ்ணா माताजी ஹரி போல் ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் ஸ்லோகம் தெரியுதா தெரியுது மாதாஜி மாதாஜி ஓகே மாதாஜி தேங்க்யூ மாதாஜி ஹரி போல் சோ இன்னைக்கு மல்லீஸ்வரி மாதாஜி and हरे yes कृष्ण ஹரே கிருஷ்ணா மாதாஜி சித்ரா மாதாஜி மல்லீஸ்வரி மாதாஜி ரிப்பீட் பண்ணலாமா हरे कृष्ण माताजी பண்ணலாம் माताजी थैंक यू ओके माताजी தேங்க்யூ மாதாஜி हरे कृष्ण माताजी பகவத்கீதா சாப்டர் 4 உன்னத அறிவு அதுல பதம் 36 अपि चेदसि पापेभ्यः अपि चेदसि पापेभ्यः अपि चेदसि पापेभ्यः सर्वेभ्यः पापकृत्तमः
सर्वेभ्यः पापकृत्तमः सर्वेभ्यः पापकृत्तमः सर्वं ज्ञानप्लवेनैव सर्वं ज्ञानप्लवेनैव वृजिनं सन्तृष्यसि वृजिनं सन्तरिष्यसि वृजिनं सन्तरिष्यसि अपि चेदसि पापेभ्यः सर्वेभ्यः पापकृत्तमः सर्वं ज्ञानप्लवेनैव वृजिनं सन्तरिष्यसि हरि बोल हरे कृष्णा सरस्वती सुंदरम माताजी வாசிக்கிறீங்களா வாசிக்கிற மாதாஜி हरे कृष्णा பதவி அபிஷேகசி பாபேபிய சர்வேபிய பாவகிருத்தமக சர்வஜானபலேவேவோ விச்சினம் சந்தரிஷ்யசி ஹரே हरे कृष्णा थैंक यू माताजी லக்ஷ்மி குரு பிரணாமோட இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्तिवेदान्तस्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे हरि बोल हरे कृष्णा சோ இன்னைக்கு நம்மளுக்கு வந்து இந்த சேவை கொடுத்திருக்காங்க பகவத்கீதா சாப்டர் 4 ஸ்லோகா நம்பர் 36. சோ நம்ம ஸ்லோகத்துக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்திருக்கோம் ஒரு 2-3 ஸ்லோகாவா அப்படின்னா நம்ம வெவ்வேறு விதங்களான யக்ஞம் யாகம் எல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். பட் இது எல்லாத்துக்கும் மேல நம்மளுக்கு இத பத்தி இந்த ஞானம் கிடைக்கணும், அதாவது பகவான் கிட்ட போய் சேரணும், அதுதான் ஃபைனல் கோல் இல்லையா? சோ அத பத்தி நம்மளுக்கு ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு குருவை அணுகணும். அந்த குருவை நம்ம எப்படி அணுகணும், அப்படி அந்த குருவை வந்துட்டு நம்ம அணுகி நம்மளுக்கு வந்து கரெக்டான அந்த நாலேஜ் அவங்க கிட்ட இருந்து, அதாவது கரெக்டான அந்த அறிவு நம்ம கிட்ட கிடைச்சிச்சுன்னா நம்ம வந்து எப்படி நம்மளோட கண்ணோட்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? சோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்துட்டு நம்ம ஒரு சின்ன கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணலாம். சோ நம்ம வந்துட்டு லைஃப்ல எல்லாருமே ரொம்ப இல்லைனாலும் அட்லீஸ்ட் கண்டிப்பா ஏதாவது நிறைய தவறுகள் வந்து பண்ணிருப்போம் இல்லையா? அதுல நான் பண்ணதுலயே ரொம்ப ஒரு பெரிய தப்பு இது அப்படின்ட்டுன்னு இருக்கலாம். சோ அத வந்து யாராவது ஷேர் பண்ண முடியுமா? இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ண, அதுக்கப்புறம் நான் அந்த தப்பா பண்ணல அப்படிங்கறத கூட நீங்க ஷேர் பண்ணலாம். யாருனாலும் ஷேர் பண்ணலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதை மாதிரி கேட்குறேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நான் வந்து இது வரைக்கும் ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல வந்துட்டு எக்ஸாம்ஸ்ல காப்பி பண்ணது கிடையாது. பட் ஒரே ஒரு தடவை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, காலேஜ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆம், இங்கிலீஷ் தான், அதாவது நான் இங்கிலீஷ் தான் படிச்சிருக்கேன், லிட்ரேச்சர், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஈஸி. ஸோ நான் பெருசா படிக்கிறது இல்ல, அண்ட் எக்ஸாமும் வந்துட்டு ரொம்ப ஈஸியாவே முடிச்சிருவேனா. ஸோ அப்ப அதுல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. பட் நான் கடைசியில ரொம்ப கேக்குறாங்க, அதான் டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணேன்னா அப்படின்னா, ஒரு 4 ஆன்சர் வந்துட்டு நான் சொல்லி கொடுத்தேன். அதாவது ஓகே, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான். பட் ஓகே, இதுதான் ஆன்சர், இதுதான் ஆன்சர். அந்த எம்சிக்யூக்கு நான் அப்படியே சொல்லி கொடுத்துட்டு, இப்ப என்ன சும்மா விடுங்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வந்து படுத்து தூங்கிட்டேன். பட் தட் வாஸ் என்ன சொல்றது அப்படின்னா, நான் லைஃப்ல நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். பட் இது அதுல வந்து ஒரு ஒரு தப்பு. பட் அதுக்கப்புறம் நான் அதை வந்து ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு நான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணதும் இல்லை. அதுக்கு முன்னாடியும் நான் வந்து பண்ணதில்லை. பிகாஸ் எஸ், அது வந்து தப்பு அப்படின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த ஒரு செகண்டுக்கு வந்துட்டு நான் அதை வந்து பண்ணேன். சோ இந்த மாதிரி யாராவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருக்கீங்களா? இல்ல அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பண்ணாம விட்டுருக்கீங்களா? யாருனாலும் ஷேர் மாதாஜி, பண்ணலாம். நிறைய ஹரே தப்பு கிருஷ்ணா. பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய தப்பு தான், வாழ்க்கை பூரா தப்பு தான் பண்ணி வச்சிருக்கோம். இப்பதான் கரெக்டா போயிட்டு இருக்கோம். ஆனா நான் பண்ண தப்ப ஏற்கனவே குருஜி ஒரு தடவை கேட்டப்ப ஷேர் பண்ணேன். அதாவது +2 எக்ஸாம் பரீட்சைக்கு பயந்து எக்ஸாம் எழுதாம வீட்டை விட்டு ஓடி போயிட்டு, அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் இது +2 பாஸ் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த தப்பு பண்ணாம இருக்கிறதுக்காண்டி, அதை திருத்திக்கிறதுக்காண்டி நிறைய நான் படிச்சேன். நான் அதுக்கப்புறம் பிகாம் யூனிவர்சிட்டியில போய் படிச்சேன். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் சம்பந்தமா படிச்சேன். இன்னைக்கு நிறைய அதுக்கப்புறம் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். படிக்காம விட்டனால எவ்வளவு தப்பு. அந்த டிகிரி இப்ப கூட இந்த வேலையில என்னால ஹை பொசிஷனுக்கு போக முடியல. என்னன்னா, ஒரு டிகிரி இருந்தா தான் இப்ப இந்த ஆபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு அந்த ஒரிஜினல் சர்டிபிகேட் டிகிரி வேணும். அப்பதான் நமக்கு எவ்வளவு படிச்சாலுமே அது இல்லைன்னா போக முடியாது. அது இப்பயும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். பட் ஆனா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்துக்கிறதுக்காண்டி நிறைய அடிஷனல் கோர்ஸ் டிசிஏ முடிச்சேன். சி லாங்குவேஜ், C++, பைத்தான், இந்த மாதிரி நிறைய பண்ணி இப்ப இன்னைக்கு கிருஷ்ண சேவையை ஸ்லைடு பண்றேன்னா அந்த ஒரு கோர்ஸ் பண்ணனால என்னால இன்னைக்கு இவ்வளவு கொடுக்க முடியும். இந்த சேவை என்னால பண்ண முடியுமா? அதனால சோ அந்த தப்பு ஹரி பண்ணேன், படிக்காதனால தப்பு பண்ணேன்னு திருத்திட்டு இப்ப படிச்சு இப்பயும் படிக்க ஆசைப்பட்டு தெரிஞ்சுட்டு படிச்சுட்டு இருக்கீங்க. ஹரி போல், ஹரி போல். சூப்பர். தேங்க்யூ ஹரிசங்கர் பிரபுஜி. வேற யாருக்காவது ஷேர் பண்ண நினைக்கிறீங்களா? ஓகே, ஃபைன். சோ நம்ம லைஃப்ல வந்துட்டு தெரிஞ்சோ தெரியலையோ நம்ம வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு கர்மா வந்துட்டு பண்ணிட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஏன்னா நம்ம இது வரைக்கும் கிளாஸ்ல என்ன பார்த்திருக்கோம், கர்மா பண்ணாம யாருனாலையும் இருக்க முடியாது. அது நம்மளோட நேச்சர்ல கிடையாது. சோ பண்ற காரியம் சம்டைம்ஸ் ஒரு நல்ல காரியமா இருக்கலாம், சம்டைம்ஸ் ஒரு வந்து கெட்ட காரியமா இருக்கலாம். ஒண்ணும் இல்ல, இப்ப யாருக்கா தலையில பேன் இருக்கு, அந்த பேன் எடுத்து நம்ம கொல்றோம்னு வைங்களேன். ஏன்னா நான் சுத்தி பாக்குற நிறைய இடத்துல அது வந்து சாயந்தரம் ஆனா அந்த ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும். சோ அது கூட ஒரு பாவம் தான் இல்லையா? சோ நம்ம ஒரு உயிரை கொல்றோம். இல்ல ஒண்ணும் இல்ல, தண்ணி குடிக்கிறோம். தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன பண்றோம், பாத்திரத்தை எல்லாம் நல்லா சூடு பண்றோம். சூடு பண்ணும்போது அதுக்குள்ள வந்து என்னது மில்லியன்ஸ் ஆஃப் கிருமிகளோ, அணுக்களோ, உயிர்வாழிகளோ, ஜீவராசிகளோ அதுல இருக்காங்க. அப்ப நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கும் போது என்ன ஆகுது, அவங்க எல்லாருமே வந்துட்டு அதெல்லாமே வந்து செத்து போகுது. நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குது இல்லையா? நான் கொஞ்சம் சாஃப்டா தான் பேசுறேன். கேக்குதுமா ஓகே கேக்குது ஓகே, மாதாஜி, தேங்க்யூ சூப்பரா மாதாஜி. கேக்குது. ஹரி ஹரே கிருஷ்ணா. கேக்குது மாதாஜி. சோ நம்ம தெரிஞ்சோ தெரியலையோ வந்துட்டு நிறைய தப்பு வந்துட்டு நம்மளோட வித் நாலேஜ் ஆர் வித்தவுட் நாலேஜ் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். சோ இப்ப நம்ம கேள்வியோட 2வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பண்ற தப்புக்கு நம்ம பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சு, இல்ல நம்ம பண்ணது தப்புதான் நம்மளுக்கு தெரியுது, இல்ல யாரோ நம்மளுக்கு அதுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்றாங்க. ஆனா வந்துட்டு இங்கிலீஷ்ல வந்து ஒரு ப்ராவர்ப் என்ன இருக்கு அப்படின்னா, இட்ஸ் டூ லேட் டு கிரை ஓவர் ஸ்பில்ட் மில்க். அதாவது கொட்டின பாலை நினைச்சு அழுறது வந்துட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல, ஆல்ரெடி கொட்டிடுச்சு, இனி அழுத என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி தப்பா பண்ணியாச்சு, இனி தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஒன்ஸ் தப்பு பண்ணதுக்கு அப்புறம் அதை பத்தி தெரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இஸ் இட் டூ லேட், ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யாராவது ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா? இல்ல தப்பு பண்ணாலும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான் அப்படின்ட்டு ஒப்பீனியன் இருந்தாலும் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரேணுகா மாதாஜி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், கிளியரா கேட்க மாட்டேங்குது. சொல்லுங்க மாதாஜி. ஓ, மியூட் ஆயிட்டீங்க.
யாருக்கும் ஒரு ஒப்பீனியனுமே இல்லையா? கோவிந்தா. ஓகே. ஒப்பீனியன் இருக்கு மாதாஜி, அது வரமாட்டேங்குது, எப்படி சொல்லணும்னு தெரியல. எப்படி சொல்ற? ஒப்பீனியன் சொன்ன அதான் சொன்னேன்ல மாதாஜி, அது இது தப்பு அதுதான். தான், ஓகே. பரிசு எழுதா போனது பெரிய தப்பு தான். பட் ஆனா அந்த தப்பை திருக்கிறதுக்காண்டி எப்படி படிக்க பார்த்தாலும் அந்த தப்பை திருத்திக்க முடியல. அந்த காலேஜ்ல போய் படிக்கிற மாதிரி வராதுல்ல. கரெக்ட் தான், நான் அதை ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை மிஸ் பண்ணேன், நான் காலேஜ்ல ஹரே படிக்கிறேன்றது ஒரு கிருஷ்ணா பெரிய மாதாஜி. லக் மிஸ் ஹரி பண்ணேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. எஸ் மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. ஏதோ மிஸ்டேக்ஸ் பண்ணி இருந்தாலுமே கூட அதை திரும்பவும் பண்ணாம இருக்கணும் அப்படின்ட்டு கிருஷ்ணா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருந்தேன் மாதாஜி. திரும்பவும் அதை பண்ணாம இருக்கணும் அப்படின்னு நம்ம தப்புன்னு தெரிஞ்சா அப்ப நல்லதுதான். நம்ம திரும்பி அதை வந்து பண்ணாம இருப்போம். அதை நம்ம கிருஷ்ணா கிட்டயும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறோம். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. நமக்கு ராதாராணி மாதாஜி சொல்லியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. எஸ் மாதாஜி, நம்ம சொல்ல வந்த பாயிண்ட் எல்லாம் மாதாஜி சொல்லிட்டாங்க. எக்கோ அடிக்குது மாதாஜி. எக்கோ அடிக்குது. கரெக்ட். எஸ். ஓகே, யாரு பேச நினைக்கிறீங்க? மல்லீஸ்வரி மாதாஜி ஏதாவது சொல்றீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் இந்த ஏஜுக்கு படிக்காத விட்டு 9th வரையும் தான் படிச்சேன் மாதாஜி. அப்பெல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணா எல்லாம் நிறுத்திடுவாங்க ஸ்கூல்ல இருந்து. அதனால இப்போதான் ஃபீல் பண்றேன், நல்லா படிச்சிருந்தா போதுமே அப்படின்ட்டு. ஆனா இந்த லைன்ல ஹரே கிருஷ்ணா வந்த அப்புறம் எனக்கு ரொம்ப மனசுக்கு இதமா இருக்கு. எனக்கு 72 ஆகுது மாதாஜி, ஏஜ் 72 ஆகுது எனக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதுதான் ஃபீல் பண்றேன் மாதாஜி. நான் தான் நம்மளோட குரு லைக் பர்டிகுலரா ஆன்மீக படிப்பு பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த வயசுலயுமே வந்துட்டு நம்ம வந்து படிப்பை வந்து நிறுத்த தேவையே இல்லை. பிகாஸ் பகவானை பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு. அதாவது நம்மளோட லைஃப் டைம் பத்தாது அதுக்காக. சோ நம்ம வந்து எப்போனாலும் எவ்வளவு வயசானாலும் நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு அந்த உற்சாகம் அதுதான் தேவை. உற்சாகம், அந்த ஆசை அதுதான் தேவை. தேங்க்யூ மல்லீஸ்வரி மாதாஜி. வெரி நைஸ். கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அந்த காலத்துல இந்த அளவாவது படிக்க வச்சாங்களா மாதாஜி, அதை நினைச்சு பெருமைப்படணும் நம்ம. அந்த காலத்துல நம்ம வயசு 68 ஆகுது மாதாஜி. அந்த காலத்துல யாருமே படிக்கிற விட மாட்டாங்க வெளியில. அது நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். இந்த அளவாவது அப்ப படிக்க வச்சாங்களேன்னு நினைச்சு பெருமைப்படுறேன். இன்னொன்னு காலையில இப்ப இன்சுலின் போட்டேன் காலையில. அந்த சிலிண்டி ஊசி என்ன பண்ணி டப்புன்னு இப்படி சுவருக்கு போடுறேன், டக்குன்னு உடஞ்சு போச்சு. இப்படி கையில மாத்தும் போது நுனி உடஞ்சிருச்சு. அதை பத்தி கஷ்டப்படுறேன். சரி, இனிமே அது செய்யாத இருக்கணும். தவறு தப்பு செஞ்சா பாத்துக்கணும், அதுக்காக சொல்றேன். இன்னைக்கு நடந்தது வேற எதுவும் தப்பெல்லாம் பண்ணிட்டு வேற எதுவும் நான் அது மாதிரி நடந்தது இல்ல. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ரேணுகா மாதாஜி. சுகுணா மாதாஜி ஏதாவது சொல்றீங்களா? ஆமா மாதாஜி, நான் இந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய தப்பு பண்ணிருக்கேன். நான் அது தப்புன்னு எனக்கு தெரியாம நான் மனசுல பத்ததை அப்படியே பேசிடுவேன். இது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு அந்த இதே இருக்காது எனக்கு. கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேன். இது தப்பு, இது ரைட்டு அப்படி நேரடியா டப்பு டப்புன்னு பேசிடுவேன். அதே நிறைய பேத்துக்கு மனசு சங்கடமா இருந்திருக்கும். எப்படி இப்படி பேசணும்னு எனக்கே தெரியல. இங்க வந்து இப்போ 1 மாசம் தான் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் இவ்வளவு நம்ம தப்பு பண்ணிருக்கோமேன்னு ரொம்ப யோசனை பண்றேன். அது மாத்திக்க முயற்சி பண்றேன். ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாத்துறதுக்கு என்னால முடியல. முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் நான். இந்த மாதிரி யாரையும் நோகிற மாதிரி பேசக்கூடாது அப்படின்ட்டு. தப்புன்னே எனக்கு தெரியல. இந்த அம்மாவா, அண்ணனா, அப்பாவா எல்லாத்தையுமே மனசு காயப்படுத்திருக்கோம். நம்ம பாட்டு என்னன்னு பேச தெரியாம பேசியிருக்கோமே அப்படின்ட்டு ரொம்ப சங்கடமா இருக்குது. அதுக்கு எல்லாமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இனிமே அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சூப்பர் சூப்பர் எக்ஸாம்பிள் மாதாஜி. சின்ன வயசுல, அதாவது ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப மாதாஜி, அப்போ வந்து ஹரிக்கன் லைட் கேக்குதா மாதாஜி? கேக்குது மாதாஜி, கேக்குது மாதாஜி. ஹரிக்கன் லைட், அந்த ஹரிக்கன் லைட்டை வந்து ஓபன் பண்ணி அந்த கிளாஸ் வந்து தொடச்சு வைக்கிறப்ப நிறைய உடைச்சிருவேன் மாதாஜி. அது உடைச்சிட்டு என்ன பண்றது, ஒரு துடைக்கிறப்ப உடைஞ்சிரும். அது எங்க அக்காட்ட என்ன பண்றது, அக்கா நான் உடைக்கவே இல்லை, பூனை ஏதோ வந்துச்சு தட்டி கீழே விழுந்துருச்சுன்னு போய் சொல்லிடுவேன். அப்புறமா மனசுக்குள்ள ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நான், ஐயோ நம்ம பொய் சொல்லிட்டோம், விளக்கு தேய்ச்சிருப்பேன் அப்படின்னு. அது 2-3 தடவை அந்த மாதிரி கிளாஸ் உடையும். அடிக்கடி எனக்காக வேண்டியே உடையிற மாதிரியே உடையும். துடைக்கிறப்பயே அந்த கிளாஸ் பட்டுன்னு விட்டுரும். அந்த மாதிரி தப்பு. சின்ன வயசுல அந்த மாதிரி குறும்போ அது தப்போ தெரியல. ஆனா இப்ப நினைக்கிறப்ப அதெல்லாம் தப்புன்னு தெரியுது. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ பிரபுஜி. சோ இவ்வளவுல நம்ம இன்னைக்கு என்ன கேக்குறோம் அப்படின்னா, அதாவது நம்ம சுகுணா மாதாஜி சொல்ற மாதிரி, சாந்தா மாதாஜி சொல்ற மாதிரி இது ஒரு நல்ல உதாரணம்.
அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தப்புன்னு தெரியுது, இல்ல சம்டைம்ஸ் தெரியல, பண்ணிடுறோம். பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம யோசிக்கிறோம், ஐயோ தப்பா இருக்குவோ இல்லையோ அப்படின்ட்டு. சோ கிருஷ்ணன் வந்துட்டு இப்ப இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். பட் இதுலயே நிறைய பெரிய பெரிய தப்பு பண்ற ஜாம்பவான்லாம் நம்ம இங்க நிறைய பேர் இருக்கோம். இங்க இருக்கோம்னு சொல்ல வரல, நான் என்னைய சொல்லிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பெரிய பெரிய தில்லாலங்கடி வேலைலாம் நான் பண்ணுவேன். நான் ஆக்சுவலி வீட்ல வந்துட்டு என்ன ரவுடி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சோ நிறைய வேலை பாடு பண்ணுவேன் நானு. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன அப்படின்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடி எனக்கு தப்புன்னு தோணாது. அதுக்கப்புறம் அது தப்புன்னு தோணும் போது சம்டைம்ஸ் அவசரத்துல பண்ற மாதிரி வரும். பட் ஸ்டில் என்ன ஒரு செகண்ட் நம்ம ஸ்டாப் பண்ணி நம்ம யோசிப்போம். ஐயோ தப்பு பண்றோமே, சரி வேணாம் விடு, உண்மையா சொல்லி மாட்டிக்கலாம் பரவாயில்ல அப்படிங்கிற வரை. ஏன்னா இருக்கே இருக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டு, நான் வீட்டுல மூத்த பிள்ளைனால நிறைய தப்பை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. சோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதான் மாதாஜி சொன்ன மாதிரி நானே ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் அவளுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும்போது, இல்ல இல்ல அவதான் பண்ணா, நான் வந்து அவளை ஜஸ்ட் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய நானும் போய் சொல்லுவேன். சோ கிருஷ்ணர் வந்துட்டு இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தோட டிரான்ஸ்லேஷன் யாராவது வாசிக்க முடியுமா? சரஸ்வதி மாதாஜி வாசிக்கிறீங்களா? ஓகேவா மாதாஜி? எஸ் மாதாஜி, இந்த ஸ்லோகோட மொழிபெயர்ப்பு வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன். பாவிகளில் எல்லா பேரும் பாவியாக நீ கருதப்பட்டாலும் உன்னதமான ஞானம் என்னும் கடவுள் நீ பெற்று விட்டாமல் உன்னால் துன்ப கடல்ல கடந்து விட முடியும். ஹரி போல், ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ பகவான் இங்க என்ன சொல்றாருன்னா, அபிச்சேதசி பாபேபிய அப்படின்னா, பாபேபியனா பாவம் செய்யறவன். அதாவது இந்த பாவம் செய்யறதுலயே உச்சக்கட்ட நிலை பயங்கரமான நீ ஒரு பாவியா இருந்தாலும், இந்த நாலேஜ் அதாவது இந்த அறிவு அப்படிங்கிற இந்த ஒரு போட்ல வந்துட்டு, இந்த படகுல வந்துட்டு நீ வந்து ஏறுன, நீ இருக்கிற அப்படின்னா, இந்த கடலை, இந்த துன்ப கடலை வந்து நீ தாண்டிடுவ அர்ஜுனா அப்படின்னு வந்து கிருஷ்ணர் இங்க சொல்றாங்க. சோ நம்ம இதை வந்து நிறைய ஸ்லோகத்திலயோ எடுத்துக்காட்டுலயோ கிளாஸ்லயோ கேட்டிருக்கோம். இந்த லோகத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு சம்சாரம், அதாவது சம்சார கடல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அண்ட் இந்த கடலோட நம்ம இப்போ வந்து நம்ம கிட்ட இருக்கிற கடல்லாம் பார்த்தோம்னா என்னென்ன அதோட குவாலிட்டி சொல்லுவோம். கடல் வந்து பெருசா இருக்கும், ப்ளூ கலர்ல இருக்கும், உப்பா இருக்கும், அலைகள் நிறைய இருக்கும், அந்த மாதிரி சொல்லுவோம். சோ அதே மாதிரி இந்த பௌதிக உலகத்துல இந்த சம்சார கடல் எப்படி அப்படின்னா, இதோட அலைகள் வந்துட்டு பயங்கரமா கோரமா இருக்குமா. அண்ட் சுத்தி அதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த புயல் காத்தெல்லாம் பலமா அடிக்கும். அண்ட் இந்த கடல்ல இருக்கும் போது எந்த கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு கரையும் தெரியாது. அண்ட் இந்த கடலுக்கு ஆழமும் வந்துட்டு என்னன்னா, அதாவது நம்மளுக்கு கணக்கிட முடியாத அளவுக்கு இது ஆழமாவும் இருக்கும். இதுக்கு அடியில வந்துட்டு என்ன அப்படின்னா நிலமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கடல் இந்த சம்சார கடல் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல நம்ம எல்லாருமே இன்னைக்கு பார்த்தோம்னா ஏதாவது கஷ்டப்படுறோம். நிறைய பேர் சின்ன பசங்களுக்கு நான் ஐயோ ஸ்கூல் போய் கஷ்டப்படுறேன், கொஞ்சம் வளர்ந்தா நான் காலேஜ் போய் வந்துட்டு எந்த எந்த ஸ்பெஷாலிட்டி எடுக்கணும்னு தெரியாம கஷ்டப்படுறேன், அதுக்கப்புறம் வேலை தேடி கஷ்டப்படுறேன், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறேன் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏதோ ஒரு லைஃப்ல ஒரு ஸ்டேஜ்ல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த லோகத்துல வந்துட்டு இப்படி கஷ்டப்படுறவங்க வந்துட்டு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவங்க செய்ய போறது என்ன அப்படின்னா, அது ஒரு கர்மமா தான் இருக்க போகுது. கரெக்டா? அப்ப இந்த கர்மம் செய்யறது மூலமா என்ன ஆகுது, நம்ம இந்த பௌதீக சுழற்சியில வந்துட்டு ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி பிறந்து இறந்து வயசாயி நோய் நொடியோட இருந்துகிட்டே தான் இருக்க போறோம். இந்த உடம்பு முடிஞ்சா அடுத்த உடம்பு முடிஞ்சா அதுக்கு அடுத்த உடம்பு. சோ இது வந்து நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கடல்லயே தான் நம்ம நீந்திட்டு இருக்க போறோம். இந்த கரையே வந்து கண்ணுக்கு தெரியல. பட் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு இந்த அறிவு இருந்துச்சுன்னா, இவ்வளவு நேரம் நமக்கு நிறைய அறிவு சொல்லியிருக்காரு இல்லையா, அறிவுரை. சோ இந்த அறிவு இருந்துச்சு அப்படின்னா, இந்த அறிவுல வந்து நீ நிலைச்சிருக்க, இந்த அறிவுல வந்துட்டு நீ வந்து இந்த அறிவோட டிராவல் பண்ற அப்படின்னா, அப்போ நீ வந்து இந்த கடலை வந்துட்டு சேஃபா, அதாவது பத்திரமா வந்துட்டு நீ கடக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. சோ இதுக்கு வந்து பிரபுபாதம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு அப்போ இந்த அறிவுனா என்ன, இதோட பேசிக், அப்ப இந்த உண்மையான அறிவு என்ன அப்படின்னா, நான் இந்த உடம்பு கிடையாது, அதாவது இந்த உடல் நான் கிடையாது, நான் வந்து பகவானோட சேவகன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தான் வந்துட்டு அறிவு. சோ இத ஒன்ஸ் அவன் புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா, அவன் வந்து பாவம் செய்யறதுக்கு வந்து அந்த தூண்டுதல் இருக்கு இல்லையா, அது வந்து நேச்சுரலா, அதாவது நம்ம செயற்கையா எதுவும் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா அது என்னன்னா அது குறைஞ்சு போகும்.
அதாவது நான் பகவானோட சேவகன் அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு ஒரு செயலை பண்ணும் போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நம்ம இந்த பாவம் செய்யறதுக்கு இருக்கிற நம்மளோட அந்த உண்டுதல் வந்துட்டு குறைஞ்சு போகும் அப்படின்ட்டு. சோ இதுக்கு ஒரு உதாரணம் மேம் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப அடுப்புல வந்துட்டு சூடா பாத்திரம் இருக்கு. நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரொம்ப சின்ன குழந்தை அப்படின்னா அது வந்து என்னது சம்டைம்ஸ் நம்ம வந்து குழந்தைய வந்துட்டு இடுப்புல வச்சிருப்போம். அது வந்து சமைச்சிட்டு இருக்கும் போது சம்டைம்ஸ் என்ன பண்ண தெரியாம பாத்திரத்தை தொட்டுரும். அப்ப என்ன ஆகும், அதுக்கு கை வந்து சுற்றும். அதே இது குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு. நம்ம இப்ப என்ன பண்றோம், அதுக்கு கொஞ்சம் அந்த அறிவு கொடுக்குறோம். டேய் தொடாதடா தொடாதடா தொடாத சுடு அப்படின்ட்டு. இருந்தாலும் சில பிள்ளை கேட்கும். அதாவது எங்க அம்மா சொல்லுவாங்க, சில பிள்ளைங்களுக்கு வந்து சொல் புத்தி இருக்கும். சில பிள்ளைங்களுக்கு வந்துட்டு என்னது அது இன்னொன்னு எனக்கு என்னன்னு தெரியல. அதாவது சுய புத்தியா சுய புத்தி ஆஹ் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து திருந்தும். உனக்கு ரெண்டுமே கிடையாது அப்படின்ட்டு ஒரு புத்தி மாதாஜி. என்ன மாதாஜி? பட்டால் தான் தெரியும். பட்டால் தான் தெரியும். கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. சோ நீ வந்து பட்டாதான் திருந்துவ அப்படின்ட்டு எங்க அம்மா வந்துட்டு என்ன திட்டுவாங்க. சோ வந்துட்டு என்ன அப்படின்னா, அப்ப சில குழந்தைங்க என்னன்னா ஓகே அது சொல்லிட்டு கேட்டுக்கும். பட் சம்டைம்ஸ் சில பிள்ளைங்க என்ன பண்ணும், அதை தொட்டு சுடும். சுட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கும் தாண்டி வந்துட்டு சில பேர் இருக்கிறோம். என்னது அப்படின்னா அது சுடுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்மளோட ஏஜ்லன்னு வச்சுக்கோங்களேன், பாத்திரம் சூடு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் சம்டைம்ஸ் என்ன, நம்ம வந்து கிச்சன்ல போய் சமைச்சோம்னா இங்க அங்கன்னு சூடு வெட்டு குத்து அப்படின்னு எல்லாம் வாங்கிட்டு தான் வருவோம். ஏன் நம்மளுக்கு தெரியாதா கத்தி ஷார்ப்பா இருக்குன்னு, பட் வாங்கிட்டு வருவோம். ஏன் நம்மளுக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாம வந்துட்டு இந்த மாதிரி சில என்னது வீர தலைமைகள் வந்து நடக்குது. சோ இத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அறிவு இருக்கு. இப்ப குழந்தைக்கு அந்த அறிவு இல்ல, அதனால அது கஷ்டப்படுது. பட் சம்டைம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அந்த அறிவு வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் என்னன்னா, அந்த அந்த குழந்தை வந்துட்டு அந்த அடுப்பு பக்கத்திலேயே போகாது. அப்ப என்ன பண்ணுதுன்னா, அது அந்த தப்பு பண்றதை வந்து அவாய்ட் பண்ணுது. அதுதான் இங்க பகவான் சொல்ல, தப்பு பண்றதை அவாய்ட் பண்ணுது. பட் நம்மளுக்கு சம்டைம்ஸ் நிறைய இந்த அறிவெல்லாம் இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாதுங்கிற அறிவு நம்மளுக்கு இருக்கு. பட் நம்ம என்னன்னா இந்த வயசுலயும் ஒண்ணு ரெண்டு சின்ன சின்ன பொய் வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா? சோ ஏன்னா நம்மளுக்கு சம்டைம்ஸ் தெரியாம சொல்லிடுறோம், சம்டைம்ஸ் வேற வழி இல்லாம சொல்லிடுறோம். பட் இது நம்மளுக்கு இந்த அறிவு வந்து கூட 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 என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த வந்து சின்ன சின்ன தவறுகள் கூட நம்மளுக்கு பண்றதுக்கு மனசு வராது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, பகவானோட அந்த ஒரு அறிவு இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ஆத்மா அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வந்துட்டு நம்மள தப்பு செய்யறதுல இருந்து நம்மள வந்து தடுக்கும். சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல வந்து நம்ம வந்து எந்த விதமான ஒரு பாவ செயலையுமே வந்துட்டு செய்யாம இருப்போம் அப்படிங்கறது வந்துட்டு இங்க வந்துட்டு ஆச்சாரியர் வந்துட்டு சொல்றாரு. சோ இத நம்ம இன்னொரு உதாரணமா எப்படி வச்சுக்கலாம்னா, நம்மளுக்கு இப்போ வாட்ஸ்அப்லயே வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு இதுல வந்து நம்மளுக்கு மெசேஜோ இல்ல ஒரு நியூஸ், இப்ப நிறைய இதுல குரூப்ஸ் இருக்கும். சோ குரூப்ல வந்துட்டு என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு நியூஸ் ஏதாவது இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஏதோ ஒரு 1-2 நாள் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம அதை செக் பண்ணும்போது பார்த்தோம்னா இல்ல இது நியூஸ் பொய்யால இருக்கு, இல்ல இந்த நியூஸ் தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதுல இருந்து வர எந்த ஒரு நியூஸ்மே வந்துட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ப மாட்டோம். இது வந்துட்டு சும்மா உதாரணா இது வந்து இந்த குரூப்ல இருக்கிற நியூஸ் எல்லாம் நீங்க நம்பாதீங்க. இல்லைன்னா நம்ம எப்பவுமே வந்து என்ன பண்ணுவோம், அதுல இருக்கிற நியூஸ் வந்து கரெக்டா இல்லையா அப்படின்னு ஒருக்க வந்துட்டு யோசிப்போம். சோ அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு தப்புன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி என்ன பண்ணுவோம், அதுல இருக்கிறதா நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது எல்லாருக்கும் வேற ரொம்ப சீரியஸா சொல்லுவோம். இப்போ எங்க ஃபேமிலிலயே ஒருத்தர் வந்துட்டு என்னாச்சு ஒரு தடவை அப்படின்னா, கேரளால வந்துட்டு கேரளாவும் பார்ட் ஆஃப் இந்தியா தான் இல்லையா, பட் கேரளால வந்துட்டு நம்ம லேண்ட் எல்லாம் வாங்க முடியாது. என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, நம்ம வந்து நம்ம தமிழ்நாடுல மட்டும்தான் நம்ம லேண்ட் வாங்க முடியும், நம்ம கேரளா எல்லாம் வாங்க முடியாது, வேற ஸ்டேட்ஸ் எல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் அப்புறம் நிறைய தடவை சொன்னோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே அப்ப நம்ம வந்து ஃப்ரெண்டு சொன்னது வந்து தப்பு, ஃப்ரெண்டுக்கு புரியாம சொல்லியிருக்காங்க, நம்மளும் வந்து தெரியாம இப்படி தப்பா புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. சோ நம்மளுக்கு நிறைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல நிறைய ஒப்பீனியன்ஸ் நம்மளுக்கு இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் தெரியுதோ தெரியலையோ, இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ ராக்கெட்ஸ் பத்தி என்ன தெரியும், ஆனா அதுல வந்துட்டு நியூஸ்ல வந்து ஐயோ ராக்கெட் வச்சா அப்படின்னா நம்மளுக்கு அதுல கூட ஒரு ஒப்பீனியன் இருக்கும். நீவன் சரியில்லை, ஐயோ இந்த நாட்டுல அவன் என்ன விட்டாலும் அவன் வெடிக்கதான்டா போகுதா, அந்த நாட்டுல இருக்கிறவங்க என்னத்தான் படிச்சிருக்காங்களோ அப்படின்னு நம்மளுக்கு அதுல ஒப்பீனியன் இருக்கும். சோ இந்த பௌதிக விஷயங்களா இருக்கட்டும், ஆன்மீக விஷயங்களா இருக்கட்டும், எது எடுத்தாலும் நம்மளுக்கு அதுல ஒரு ஒப்பீனியன் இருக்கும். பட் அந்த ஒப்பீனியன் வந்து வேலிடா, லைக் அதுல வந்துட்டு ஒரு உண்மை இருக்கா, அதை நம்ம கரெக்டா தான் யோசிக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த ஞானம் வேணும். சோ அப்ப அந்த ஞானம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், தப்பா அத மாதிரி கமெண்ட் கொடுக்க மாட்டோம்.
அதாவது இப்போ நம்ம அம்மா இருக்காங்க, சமைக்கிறாங்க. அம்மாக்கு போய் நம்ம சமையல் சொல்லி கொடுப்போமா? அம்மா இப்படி எல்லாம் உப்பு போடக்கூடாதுமா, அம்மா இந்த மாதிரிலாம் இந்த கடையெல்லாம் வதக்க கூடாதுமா, அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்? ஏன்னா நம்மளோட அவங்களுக்கு நிறைய தெரியும் இல்லையா? சோ நம்ம அப்ப என்ன பண்ணுவோம், அவங்க கிட்ட இருந்து அந்த அறிவை வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுவோம். கரெக்ட், ஓகே, சமையல்ல அம்மா சொன்னா கரெக்டா தான் இருக்கும், ஏன்னா இவ்வளவு வருஷமா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ அதே மாதிரி ஆன்மீகமாவும் நம்ம வந்துட்டு எப்படி அப்படின்னா, எப்பவுமே வந்து நம்மளோட குழந்தையா இல்ல வந்துட்டு நம்ம எப்பவுமே இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம் அப்படி ஒரு மென்டாலிட்டில, இன்னைக்கு நம்ம படிச்சோம் இல்லையா கிளாஸ், இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல குரு கிட்ட வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில தான் நம்ம வந்து குரு கிட்ட போகணுமா, அவரை சேலஞ்ச் பண்ண, உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. சோ அப்படியே நம்ம குருவை அணுகும் போது அப்போ வந்து அவருக்கு அவ்வளவு என்ன சொல்றது, நம்மளுக்கு அம்மாக்கு எப்படி சமையல் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல அவருக்கு வந்து அவ்வளவு அனுபவம் இருக்கும் போது அவரு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை அவர் கரெக்டா சொல்லி கொடுப்பாரு. சோ அப்படி அந்த குரு கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஞானம் வந்துட்டு நம்மள எப்பவுமே வந்துட்டு நம்மள என்ன அப்படின்னா நம்மளோட டெஸ்டினேஷன், அதாவது நம்மளோட டெஸ்டினேஷன் என்ன சொல்ற, நம்ம எங்க போய் சேரணுமோ அங்க வந்து அது நம்மள கரெக்டா போய் சேர்க்கும். சோ போற வழியில நம்ம அந்த அறிவு இருக்கிறதுனால நம்ம வந்து தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. எஸ் மாதாஜி. ஓகே, நம்ம வந்து தப்பா பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. எப்படி நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு பார்த்த ஒரு கதை தான் இல்லையா, லைக் வந்து அஜாமிலாவோட கதையை நம்ம பார்த்திருக்கோம். அதாவது அவர் வந்து இறக்கும் தருவாயில அவருக்கு வந்து முதல்ல இந்த அறிவு இருந்திருக்கு. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய இந்த வந்து இந்த பௌதீக ஆஹ் லோகத்துல இருந்துட்டு அந்த ஆசை, அந்த காமத்தினால அவர் என்ன ஆகுறாரு அப்படின்னா நிறைய தவறு அவர் செய்யறாரு. எண்டுல என்ன வராங்க, அவருக்காக வந்து விஷ்ணு தூதர்களும் வராங்க, யம தூதர்களும் வராங்க. பட் அவங்க 2 பேருக்கு நடுவுல நடக்கிற அந்த சம்வாதனையில இருந்து அவருக்கு என்ன புரியுது, நாராயணா தான் வந்து பரம், அதாவது நாராயணா தான் வந்து அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, அவர் திருந்தி அவர் அதுக்கப்புறம் எங்க போறாரு, ஹரித்வார் போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். சோ அவர் அங்க போயிட்டு என்ன திருப்பி அவரோட தன்னோட வாழ்க்கையை வந்துட்டு அவர் ஆன்மீகமா எடுத்துட்டு போயிட்டு அவர் பகவானோட திருவடியை போய் அவர் சேர்றாரு. சோ அங்க அஜாமிலாக்கு அதுக்கப்புறம் முதல்ல அந்த அறிவு இருந்துச்சு, நடுவுல அவர் மறந்து போயிட்டாரு. ஆனா மறந்து போன அறிவு திருப்பி வந்த உடனே அவர் அதுக்கப்புறம் என்ன, தன்னோட பாவ செயல்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு அவர் திருப்பி பகவானை எப்படி போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு செயல்ல மட்டுமே வந்து அவர் ஈடுபட்டாரு. சோ நம்ம பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா, எப்படி வந்துட்டு இந்த நெருப்பு, அதாவது நம்ம சாந்தா மாதாஜி கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறவங்களா? ஓகே. சோ எப்படி வந்துட்டு நம்ம பகவானை பத்தி இது திருப்பாவில வரும், அதாவது தீயினில் தூசாகும் செப்பையில ஒரு எம்பாவாய் அப்படிங்கிற மாதிரி, கொஞ்சம் தப்பா சொல்றதா இருக்கலாம், நினைச்சுக்கோங்க. சோ அங்க ஆண்டாள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பகவானோட நான் இருக்கும் போது இல்ல பகவானை பார்த்தா இல்ல அவரை பத்தி பேசினா இல்ல அவரோட அந்த ஸ்மரன்ல இருந்தா போதும், நம்ம வந்து இந்த கோடி கோடியா சேர்த்து வச்சிருப்போம் இல்லையா பாவம், எல்லாமே வந்துட்டு நெருப்புல எப்படி அந்த ஒரு பஞ்சை நம்ம நெருப்புல வச்சோம்னா என்ன ஆகும், அப்படியே டக்குன்னு எரிஞ்சு போய் புஷ்பம் ஆயிடும் இல்லையா. சோ அந்த மாதிரி வந்து நம்மளோட பாவ செயல்கள் எல்லாமே வந்துட்டு காணாம போயிடும் அப்படின்ட்டு ஆண்டாலும் சொல்றாங்க. சோ பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஞானத்து மூலமா நம்ம கிட்ட இருக்கிற அந்த அறியாமை வந்துட்டு அவர் எடுக்கிறாரு. சோ இது வந்துட்டு நம்ம ஆச்சாரியா அண்ட் வந்துட்டு ஸ்ரீ வைஷ்ணவத்துல எல்லாத்துலயுமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம அங்க வந்து பிரபத்தி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த நாலேஜ் வேணும்னா நம்ம அங்க சரண்டர் ஆகணும். அங்க நம்ம குரு கிட்ட நம்மளுக்கு சரண்டர் ஆகல அப்படின்னா இந்த ஒரு நாலேஜ் நம்ம எல்லா விதமான பாவத்துல இருந்து நம்மளை காப்பாத்துற இந்த ஒரு நாலேஜ் வந்துட்டு நம்ம மண்டையில ஏறாது, அதாவது நம்மளுக்கு வந்து அது கிடைக்காது. நம்ம முன்னாடியே புக் இருக்கும், ஆனா நம்ம அங்க குரு கிட்ட சரண்டர் ஆகலைன்னா இந்த ஒரு ஞானம் கிடைக்காது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. சோ இதுக்கு ஒரு டைம் ஆல்ரெடி ஆயிடுச்சு, ஒரு சின்ன கதை என்ன அப்படின்னா, வில்வமங்கல தாக்கூர் அப்படிங்கிறது நம்மளோட சம்பிரதாயத்துல இருக்கிற ஒரு ஆச்சாரியர். சோ அவர் வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. சோ இந்த ஒரு இவர் வந்து என்ன அப்படின்னா, யங் ஏஜ்ல சின்ன வயசுல வந்துட்டு, ரொம்ப சின்ன வயசுல சோ அவர் வந்து தன்னோட பிரைம்ல இருக்கும் போது அவருக்கு என்ன அப்படின்னா, அவர் கல்யாணமாய் குடும்பம் எல்லாமே இருக்கு. பட் அவர் எப்பவுமே வந்துட்டு ஒரு தேசிய வந்துட்டு அவர் பார்க்க வந்து போயிட்டே இருப்பாரு. அவங்களோட பேர் வந்து சிந்தாமணி. சோ வந்துட்டு என்ன அப்படின்னா, இவர் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ப்ராஸ்டியூட், அதாவது அந்த அவங்க மேல அவருக்கு அவ்வளவு ஒரு
காமமோ ஆசை அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ என்ன ஆனாலும் வந்துட்டு சிந்தாமணிய போய் அவருக்கு வந்து பாத்துரணும் அப்படின்ட்டு. சோ அப்ப வந்துட்டு ஒரு நாள் நைட் என்ன ஆகுது அப்படின்னா பயங்கர புயல். அப்போ அந்த புயல்ல வந்துட்டு அவரு என்ன பண்ணாரு, எப்படினாலும் அவள போய் பாத்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறெல்லாம் வந்து பலமா ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த ஆறுல வந்து ஒரு கட்டை போகுது. சோ அந்த கட்டைய புடிச்சு அவரு எப்படியோ நீந்தி என்ன பண்ணிடுறாருன்னா ஆத்துக்கு அந்த சைடுல போயிட்டு அப்புறம் பார்த்தா சிந்தாமணியோட வீடு வந்துட்டு என்ன சொல்றது ஒரு ஹைட்ல இருக்குன்னு வச்சுப்போமே. அப்ப அவர் அங்க வந்து எப்படி ஏறுறது, ஜன்னல் மூலமாவது எப்படியாவது ஏறி உள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்க என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கயிறு மாதிரி ஒண்ணு தெரியுதா, அந்த கயிறை புடிச்சு ஏறி அவங்களோட வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாரு. போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ப சிந்தாமணி என்ன சொல்றாங்க அவர்கிட்ட அப்படின்னா, என் மேல வச்சிருக்கிற இந்த ஒரு தீவிரமான இந்த ஒரு ஆசைய நீ பகவான் மேல வச்சிருந்தேன்னா நீ என்னைக்கோ வந்துட்டு பர்ஃபெக்ட் ஆயிருப்ப. நீ என்னைக்கோ வந்து அந்த ஒரு பூர்ணமாயிருப்ப. உன்னோட வாழ்க்கையோட இதை வந்துட்டு நீ புரிஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சோ ஆக்சுவலி வந்துட்டு சிந்தாமணி யாரு அப்படின்னா அந்த பில்வாமங்கலாவோட குரு. சோ அந்த குரு வந்துட்டு கடைசியில இருந்து பார்த்து இவர் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா இவரு ஒழுங்கா அந்த வந்து குரு சொல்றத ஃபாலோ பண்ணலையோ இல்ல சம்திங் அவர் வந்துட்டு அவருக்கு வந்து புக்தி கிடைக்கல. சோ அப்ப அந்த குரு வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு தன்னோட சிஷ்யரை பாத்துப்பாங்க அப்படின்னா அந்த சிஷ்யன் வந்து வைகுண்ட போய் சேர்றது வரைக்கும் அந்த குரு வந்து நம்மளுக்காக இருந்து நம்மளை பாதுகாப்பாங்க. சோ பில்வமங்களா கேட்கலன்னு அந்த குருவே வந்துட்டு அடுத்த ஜென்மத்தை வந்து சிந்தாமணியா வந்து இவனை வந்து எப்படியாவது கரை சேர்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக வந்து அவனுக்கு வந்து இந்த ஞானத்தை சொல்றாங்க. அப்போ இவனுக்கு புரியுது. சோ ஏன் அப்படின்னா அவர் சிந்தாமணிய பாக்குறதுக்கு வரும்போது அந்த ஒரு கட்டைய புடிச்சு தாண்டினார் இல்லையா, அந்த கட்டை வேற ஒண்ணும் இல்ல, அது வந்து ஒரு செத்து போன ஒரு பிணம், ஒரு டெட் பாடி. அது டெட் பாடின்னு கூட தெரியாம இங்க பார்க்க வர ஆர்வத்துல வந்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதை புடிச்சு அவர் வந்து நீந்தி வராரு. அடுத்தது இந்த கயிறுன்னு நினைச்சு அவர் புடிச்சு ஏறினார் இல்லையா, அதை வந்து ஒரு பாம்பா. சோ அது வந்து தொங்கிட்டு இருந்த ஒரு பாம்பு. சோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த அவ்வளவு தீவிரமா ஆசை இருக்கும்போது நம்மள சுத்தி இருக்கிற எந்த ஒரு விஷயமே வந்துட்டு நம்மளுக்கு தடங்களா இருக்காது. அதே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இது ஒரு வாய்ப்பா வந்துட்டு இல்ல நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்தி நம்ம வந்து அந்த ஒரு காரியத்தை வந்து சாதிச்சு முடிச்சிருவோம். பௌதிகமா இருந்தாலும் அது வந்து எவ்வளவு ஒரு தப்பா இருந்தாலும் சரியா இருந்தாலும் மோஸ்ட்லி நல்ல விஷயங்களுக்கு நம்ம அப்படி பண்ண மாட்டோம். பட் நம்ம ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா அது நமக்கு எப்படியாவது நம்மளுக்கு அந்த ஒரு இதை வந்து நம்மளுக்கு செஞ்சே ஆகணும், அந்த ஒரு தீவிர ஆசையை நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து எதனாலுமே வந்துட்டு நம்ம பயன்படுத்தும். பட் அந்த ஒரு தீவிர ஒரு ஆசையை நீ வந்து எங்க வைக்கணும் அப்படின்னா பகவான் மேல வைக்கணுங்கிற அந்த ஒரு அறிவை வந்துட்டு அவங்க வந்து இவருக்கு கொடுக்குறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய கதை போகும். பட் அதுல எண்ட்ல அவருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு புரியுது, அதாவது நான் வந்து லைஃப வந்து எவ்வளவு ஒரு பாவகரமா நான் வந்து இவ்வளவு நாள் கழிச்சிருக்கேன். சோ வந்துட்டு என்னோட அறிவெல்லாம் எங்க போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞானம் திருப்பி கிடைச்சோன்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் திருப்பி பகவானோட ஒரு டிவோட்டி ஆகணும்னு அவர் எல்லாமே மாறிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் எங்க வராருன்னா விருந்தாவன் வராரு. விருந்தாவன்லயும் திருப்பியும் லைட்டா அவர் என்னன்னா திருப்பி ஒரு ஒரு லேடி பின்னாடி வந்துட்டு அவர் போறாரு. போன உடனே அவருக்கு வந்து உடனே அவர் தெரிஞ்சிருது, ஐயோ மறுபடியும் தப்பு பண்றோமே, ஏன் இந்த தப்ப பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம திருப்பின்னு உடனே அவர் கடைசியில என்ன பண்றாருன்னா தன்னோட கண்ணையே வந்து அவர் எடுத்துடுறாரு. அதாவது தன்னோட கண்ணையே வந்துட்டு அவர் என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து குருடாக்கிக்கிறாரு. இந்த கண் இருக்கிறதுனால தானே நான் பார்த்து ஆசைப்படுறேன், இந்த கண்ணே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்க ஒரு ஃபுல் டைமா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல என்ன பகவான் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பதான் வந்து பகவான் மேல நிறைய பாடல்கள் வந்து எழுதுறாரு. அதை வந்து நம்ம கூட நிறைய படிப்போம் ஃபியூச்சர்ல. சோ இந்த மாதிரி நிறைய கீர்த்தனம்லாம் எழுதி எந்த அளவுக்கு அப்படின்னா பகவானே அவரை வந்து பாத்துக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா இவருக்கு வந்து கண்ணு தெரியாது இல்லையா, சோ இவரால வந்து எதுவுமே பண்ண முடியல. அப்ப பகவான் என்னன்னா அவர் ஒரு சின்ன பையனா வந்துட்டு இவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரணும், இவருக்கு அப்படி சேவ் பண்ணும் இப்படி சேவ் பண்ணும் அப்படின்னு பகவான் வந்து இவருக்கு வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சோ இவர் முதல்ல எப்படி ஒரு பாவகரமான ஒரு வாழ்க்கைய வந்து அவர் லீட் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அந்த ஞானம் கிடைச்சு அவர் பகவான் கிட்ட அங்க சரண்டர் ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னா எல்லா விதமான பாவத்தையும் வந்துட்டு பகவான் அங்க எடுத்துக்கிறாரு. எடுத்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவரு அந்த டிவோட்டிக்கு வந்து சேவ் பண்றாரு. சோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா பகவானே டைரக்டா வந்துட்டு எனக்கு ஏதாவது உனக்கு கொடுக்கணும், நீ என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, எனக்கு வந்து என்னோட பார்வை திருப்பியும் வேணும் அப்படின்னு அவரு உன்னை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ பகவான் அந்த பார்வையை கொடுத்த உடனே அவர் வந்து பகவானோட தர்சனத்தை எடுத்துக்கிறாரு. எடுத்த உடனே திருப்பி அவர் என்ன சொல்றாரு, உன்னை பார்த்ததோட எனக்கு போதும், திருப்பி இந்த கண்ணை வந்து எடுத்துரு, எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாரு பில்வமங்கல தாக்கூர். சோ என்னன்னா
அவரு நிறைய பாடல்கள் மட்டும் நிறைய பெயிண்டிங்ஸ் கூட அவர் பண்ணியிருக்காராம். சோ என்ன அப்படின்னா, ஆனா அவர் கண்ணு தெரியாது. சோ என்ன அங்கன்னா, அவர் அங்க பகவானை பார்த்துட்டு அதோட எனக்கு பார்வை போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி ஒரு சின்சியரான ஒரு டிவோட்டியா அவர் இருந்திருக்காரு. சோ இந்த கதையில இருந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்மளுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அது நம்மளுக்கு வந்துட்டு என்னன்னா நம்மளோட வீக்னஸா இருக்கலாம். அதாவது எல்லாமே ட்ரை பண்ற மாதாஜி, ஆனா எனக்கு இது மட்டும் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது பிரபுஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நானே வந்து சிக்ஷா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அதாவது எனக்கும் எல்லாம் கரெக்டா தான் யோசிப்பேன். ஆனா வந்து எனக்கு ரொம்ப இனிமையா அதை வந்து ஒருத்தங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கறது வந்துட்டு மேபி சம்டைம்ஸ் வரும். பட் ஜென்ரலா இப்ப ஃபேமிலிக்கு நடுவுல பேசும்போது நான் சம்டைம்ஸ் ரொம்ப இன்சென்சிட்டிவா இருப்பேன். அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து அது கஷ்டமா இருந்தாலும் எனக்கு அது கஷ்டம்னு வந்து எனக்கு அதை புரிஞ்சுக்க முடியல. ஓகே இது ஆயிடுச்சு, சரி இப்ப இதுக்கு எதுக்கு இவ்வளவு சோகப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நான் இருப்பேன். சோ அந்த வந்து அது என்ன சொல்ற அந்த ஒரு இரக்கமான அந்த ஒரு மனசு வந்து எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வந்து நிறைய தடவை என்னோட குரு கிட்ட கேட்கும் போது அப்ப அவர் சொன்னாரு, ஒரு வைஷ்ணவா எப்படி அப்படின்னா அவர் ரொம்ப கருணை வாய்ந்தவர். அப்படி அந்த கருணை வந்து நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்னும் வைஷ்ணவாவா ஸ்டார்டிங் கூட ஆகல அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சோ சம்டைம்ஸ் நம்ம வந்து இன்னைக்கும் சரி நம்மளோட குணங்கள்ல இருக்கலாம், இல்ல செயல்கள்ல இருக்கலாம், நம்ம பாவம் செய்யலாம். பட் நம்ம பகவான் பத்தி இந்த அறிவு நம்மளுக்கு பெற பெற என்ன ஆகுது அப்படின்னா ஸ்லோவா, டக்குன்னு இல்லைனாலும் ஸ்லோவா வந்துட்டு நம்மளோட செயல்கள் வந்து மாறும். அண்ட் அந்த உண்மையான அறிவை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாவத்தை வந்துட்டு நம்ம திருப்பியும் செய்யாம நம்ம பகவான் கிட்ட கண்டிப்பா நிச்சயமாக நம்ம போய் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து இங்க கேரண்டி கொடுக்குறாரு இந்த ஸ்லோகத்துல. ஹரி ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. 15 நிமிஷம் கூட எடுத்திருக்கேன், 19 நிமிஷம் கூட எடுத்திருக்கேன். ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ் கிளாஸ் மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. நல்லா இருந்தது மாதாஜி கிளாஸ். நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. நல்லா கேட்கக்கூடியதா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. யாராவது கிளாஸ்ல இருந்து ஏதாவது பாயிண்ட் ஷேர் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஷேர் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ராதாராணி மாதாஜி. நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, சொந்த புத்தியாவது இருக்கணும், இல்ல வந்து மத்தவங்க சொல்றதையாவது கேட்கணும், சுய புத்தியாவது இருக்கணும். அதுக்கு வந்து பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு பக்தி தொண்டை பத்தி. ஒருத்தர் வந்து மற்றவர்கள் உபதேசங்களாலோ அவர்களது சொந்த முயற்சியினாலோ அல்லது இவ்விரண்டின் சேர்க்கையினாலோ கிருஷ்ணரிடம் அவர்களுக்கு நாட்டம் ஏற்படுவதில்லை. யாரெல்லாம் வந்து கட்டுப்பாடற்ற புலன்களின் காரணத்தால் பௌதிக வாழ்வில் அதிகம் சிக்கி கொண்டிருப்பவர்கள், அவங்களுக்கு சொந்த அறிவும் இல்லை, மற்றவர்கள் உபதேசங்களே எடுக்க மாட்டாங்க, இந்த ரெண்டுத்திலையும் கூட அவங்களுக்கு எந்த விதமான ஒரு நாட்டம் ஏற்படாது அப்படின்னு 5 வயசு பிரகலாதன் மகரன் கூறுகிறார் தன்னுடைய சீடர் அந்த பள்ளி தோழர்களுக்கு. 7வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயத்துல 30வது பதத்துல சொல்றாங்க. நீங்க சொன்னது கரெக்டான உதாரணம். ஒண்ணு சுயமாவது சிந்திக்கணும், இல்ல மற்றொரு உபதேசங்களாவது எடுக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும்? ஹரிபோல். அருமையா இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பட் நம்ம சுயமா சிந்திக்கிறது கூட, அதாவது நம்ம என்ன அப்படின்னா நம்ம அத ஒரு வேதத்தின் படியோ இல்ல குருவின் வார்த்தைப்படியோ நம்ம வந்து சிந்திக்கணும் இல்லையா மாதாஜி? ஏன்னா நம்ம இன்னைக்கு நிறைய என் மனசாட்சிக்கு இது கரெக்டா பட்டுச்சு, என் மனசாட்சிக்கு தப்பா பட்டுச்சு அப்படின்னு நடந்துட்டு இருக்கோம். சோ நம்ம அப்படியே நடந்துக்க கூடாது அப்படின்றத வேதங்கள் படிக்கிறதுனாலையும் ஒரு ஆன்மீக குருவின் உபதேசம் எடுக்கிறதுனாலையும் நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கலன்னா வேஸ்ட் தான் லைஃப். ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ராஜராணி மாதாஜி. மாதாஜி வேற யாரா இந்த இப்ப சொல்லுங்க. சொன்னீங்களா அவர் பேரு என்ன, தாகூர் ஃபுல் நேம் என்ன மாதாஜி? பக்தி பில்வ மங்கள தாக்குரா. பில்வ நான் கதையை மங்கள சுருக்கமா தாக்கூர். தான் சொல்றேன். நடுவுல அவர் வந்து விருந்தாவன் அவர் போறதுக்கும் பேர் நிறைய லீலைகள் இருக்கு, விருந்தாவன் போயிட்டும் ஓகே நிறைய லீலைகள் இருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு ஆரம்பமும் கடைசியும் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஓகே. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எல்லாருக்கும் அதே ஹரே வணக்கம். கிருஷ்ணா. ஓகே. வேற யாருக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு ரீகேப்க்கு போயிடலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு நம்மளுக்கு ரீகேப் வந்து சாந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா சாந்தா மாதாஜி. இருக்கேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரு குழந்தைக்கு தப்பு பண்றோம்னு தெரியாது, ஒரு தீய தொடக்கூடாதுன்னு சொன்னாலும் தெரியாது, அதுக்கு தொட்டு பார்த்தா தான் தெரியும். அப்ப சொன்னாலும் புரியாது, அதுக்கு தொட்டு பார்த்து அது தெரிஞ்சுக்கிறோம்.
அது மாதிரி நமக்குமே அறிவுங்கிறது பகவான்கிட்ட வந்த பிறகுதான் நமக்கு அந்த அறிவுங்கிறது, ஒரு ஆத்மா என்னும் உணர்வு தப்பு செய்வே தடுக்கும் ஒரு இதாகும். பில்வமங்கல தாக்கூருங்கிறவரு ஒரு வேசியை பார்க்க போறாரு, ஒரு கதைங்க. வேசியை பார்க்க போறாரு. அவர் மேல அந்த அம்மா மேல இருக்கிற ஒரு ஆவல், மோகம்னு கூட சொல்லலாம். அவர் அப்படி போறப்ப ஆத்துல வெள்ளம் வருது. அந்த வெள்ளத்துல போறப்ப கட்டைன்னு நினைச்சு ஒரு பிணத்து மேல அவர் போறாரு. பிணத்து மேல ஏறி போய் கரையில ஏறி அவங்க வீட்டுக்கிட்ட போறப்ப அவங்க வீட்டு பூட்டி இருக்கு. அப்போ அவரை வந்து இப்ப ஒரு கொடி தொங்கிட்டு இருக்கிறப்ப அந்த கொடியை பிடிச்சு ஏறி உள்ள போறாங்க. உள்ள போறப்ப அது உள்ள போய் அந்த அம்மாட்ட போய் சொல்றாரு, நீ எப்படி வந்த இவ்வளவு இதுலயும் புயல்லையும் காத்துலையும் கேக்குறப்ப, இந்த மாதிரி நான் கட்டையில வந்தேன், இங்க வந்து கயறு பிடிச்சு மேல வந்தேன்னு சொல்றப்ப, அது பாம்பு, செத்த பாம்பை பிடிச்சு வந்திருக்காரு. அந்த அம்மா பேரு சிந்தாமணி. என் மீது வச்சிருக்கிற இந்த ஆசையை நீ பகவான் மேல வச்சிருந்தா நீ எங்கேயோ இருந்திருப்பாய் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் நிறைய திருந்தி அவர் வந்து பகவான்கிட்ட பிருந்தாவனத்துக்கு போயிட்டாரு. அப்புறம் மாதாஜி, ஜட உலகுல சில சமயம் அறியாமை கடலுக்கும் சில சமயம் காட்டு தீயிற்கும் ஓமிக்கப்படுகிறது. எவ்வளவுதான் நல்லா நீச்சல் தெரிஞ்சிருந்தால் கடலில் அவனது போராட்டம் கடினமாக இருக்கும். தத்தளிக்கும் மனிதனை கடலில் இருந்து காக்க யாரேனும் முன் வந்தால் அவனே மிக சிறந்த காப்பாளன். பரம புருஷன் பகவானிலிருந்து பெறப்படும் பக்குவமான ஞானமே முக்திக்கான வழி. கிருஷ்ண உணர்வு என்னும் படகு மிக எளியதும் மிக சிறந்ததும் ஆகும். தேங்க்யூ மாதாஜி. எனக்கு விளக்க மாதாஜி தெரியுது. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. சூப்பர். தேங்க்யூ மாதாஜி. சுருக்கமா அழகா சொல்லி முடிச்சிட்டீங்க. அதாவது அந்த அறிவு இருந்துச்சுன்னா நம்ம ஃபியூச்சர்ல தான் அந்த தப்பை வந்து செய்யாம இருப்போம். அதுக்கு வந்து அதனால நம்ம இதுல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் இந்த உலகத்துல இருந்து அப்படிங்கறத பகவான் இங்க கேரண்டி கொடுக்குறாரு. தேங்க்யூ சாந்தா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ வேற யாருக்கா ஏதாவது பாயிண்ட் ஷேர் பண்ணுமா? இதுல நம்ம வாஞ்சா கல்ப சொல்லிடலாம். ஓகே, நம்ம வாஞ்சா கல்ப சொல்லிட்டு அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் போலாம் மாதாஜி. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णवृंद की जय, प्रभुपाद की जय, गुरु महाराज की जय, निताय गौर प्रेमानंदे। हरि हरि बोल।